ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். என் வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் நன்மைக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், நடப்பதெல்லாம் நன்மை. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நன்மைக்கு. இனி நடக்க போவதும். இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தரையே சார்ந்து வாழ்ற பிள்ளைகள். ஆமே, ஆண்டவரை உண்மையா முன்னாக வச்சு ஓடுற பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அதுல கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு நன்மை இருக்குமே தவிர கண்டிப்பாக தீமை என்கிற ஒன்று இருக்காது. அப்ப நம்ம எப்பவுமே செக் பண்ணணும், கர்த்தரை என்னுடைய முன்னாடி நான் வச்சிருக்கிறேன்னா, ஆண்டவருக்கு நான் உண்மையா வாழ்றேன்னா, கர்த்தரை வச்சு நான் துவங்கினேன்னா பரவாயில்ல. அது நஷ்டமானாலும் அதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம், அது இழப்பானாலும் அதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். அதுல கண்டிப்பாக ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். நடந்ததெல்லாம் நன்மைக்கு.